நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் பணிகள் மேலும் தொடரும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய நிலக்கரி நிறுவனம், லக்விஜய மின் நிலையம், மின்சக்தி அமைச்சின் அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பகிரங்க சாட்சி விசாரணைகளும் விரைவில் ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கோப் குழுவின் விசாரணை அறிக்கை அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அதன் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நிஷாந்த் சமரவீர கூறியுள்ளார். நிலக்கரி நிறுவனம், லக்விஜய மின் நிலையத்தின் நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட பல தரப்பினரை கோப் குழுவின் முன்னிலைக்கு அழைத்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் குறித்து விசாரணை நடத்தியதாக கோப் குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட பல கணக்காய்வு அறிக்கைகளும் இந்த விசாரணைகளை அடிப்படையாக கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். மேலும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என அடையாளம் காணப்படும் பகுதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களம், லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலக்கரி மோசடி குறித்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் இதுவரை எவரும் ஆணைக்குழுவின் முறைப்பாடு செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. பார்லிமென்றத்தில் மைக்கேல் சத்தமிட்டார்கள். வெளியில் ஆயிரக்கணக்கான ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தினார்கள். 10-15 போர்டுகளை பிடித்துக் கொண்டு நடனமாடினார்கள். பார்லிமென்ற சுற்று வட்டாரத்தில் நின்றார்கள். இந்த எதிர்க்கட்சியினர் கடந்த மாதத்தில் நிலக்கரியை பிடித்துக் கொண்டு காலையிலும் நிலக்கரி சாப்பிட்டார்கள், மதியமும் நிலக்கரி சாப்பிட்டார்கள். ஏன், இரவு உணவுக்கும் நிலக்கரியையே எடுத்தார்கள். அப்படி துள்ளி குதித்த எதிர்க்கட்சியினர் இப்போது எங்கே போய் முறைப்பாடு செய்துள்ளார்கள்?